6ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை மதுரையில் சந்திக்கிறார். அதாவது பழைய ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மோடி வரும்போது காலையில் போய் ஓபிஎஸ் வரவேற்க போகிறாரு, மாலையில் போய் எடப்பாடி வழி அனுப்ப போவார், தெரியும் உங்களுக்கு. அது மறுபடியும் இப்போ ரிப்பீட் ஆகுது. செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு என்னங்க செங்கோட்டையனுக்கு அப்படி என்ன திரட்டனிங், ஏன் ஒய்பிரிவு பாதுகாப்பு? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக மேலே குறை சொன்னாங்க. அதிமுக என்ன சொன்னாங்க? அதிமுக யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் செங்கோட்டையன் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க, பாதுகாப்பே அவர் கேட்கல, திட்டமிட்டு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு ஒரு சண்டைங்கிற மாதிரி உருவகப்படுத்துது திமுகன்னாங்க. திமுக உருவப்படுத்துச்சு, மேலே பிஜேபி ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ என்ன, திமுகவும் பிஜேபி ரெண்டு சேர்ந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குது, அப்படி தானே சொல்லணும். பிஜேபி மட்டும் பேசவே மாட்டுறாங்க. அதிமுக எதிர்காலம் முடிஞ்சதுங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது. நம்ம ஏதோ நினச்சோம் இது வேலைக்கே ஆகாது பொழுது. அதாவது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறோம். முதல்ல வந்து நான் பேசும்போது எடப்பாடிக்கு நான் காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு நீங்கள் இப்போ நம்மளே சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடன் போனதுலேருந்து முடிச்சு கட்சி. பிஜேபியிட போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் என்ன, போகிறது இயற்கை. பட் மதவாதம் உள்ளே வந்துடும். பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயித்தாலும் அது தமிழகத்துக்கு நல்லதில்லைன்னு நம்ம சொன்னோம். அதை விட ஒரு பக்கம் மேலே போய் முதல்ல எடப்பாடி அங்கே இருப்பாரான்னு சந்தேகம், அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. அவருக்கு இருக்க மரியாதையே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ருக்குது. எடப்பாடி போய் பார்த்துட்டு வர்றாரு, செங்கோட்டையனை கூப்பிட்றாங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு, அடுத்தடுத்து டெல்லிக்கு படையெடுக்கும் அதிமுக தலைவர்கள் அப்படிங்கும்போது ஒன்றுமே புரியல. அப்போ அதிமுக தலைவர்கள் மொத்தமாக இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே என்ன அடுத்த எண்ணம், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, கட்சியெல்லாம் காப்பாற்றணும், சொல்ல பணத்தை காப்பாற்றணும். அதுக்கு பிஜேபி தான் தேவை. 4 வருஷம் ஆட்சிட்டு இருக்குது, அப்படி தானே நினைப்பாங்க. செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து எடப்பாடி இது மேலே நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவெலாம் பார்த்தாரு, ஏன் எடப்பாடி கட்சி விட்டு நீக்கல? ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக இருந்தால் முதல்ல ஃப்ளைட் ஏறி வந்துருவாராங்க அவரே. கொஞ்சம் யோசனை பாருங்க, என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை ஆட்டம் கண்டுட்டுருக்கு. எடப்பாடி ஓரளவுக்கு தலைமையில் கரெக்டாக தான் இருந்தார், டெவலப் பண்ணி வந்தார். கரெக்டாக வரும்போது அமித்ஷா பிடிச்சி அடிக்கிறார். என்ன, கூட்டணிக்கு வரியா, எல்லாத்தையும் சேர்க்கணும். இல்லைங்க சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியா, சரி கிளம்பு, சேர்க்கறது கஷ்டம், கூட்டணி ஓகே, சரி ஓகே கிளம்புங்க. ஐயா இப்போல்லாம் இதை அறிவிச்சிடாதீங்க. அறிவிக்க மாட்டோம் போங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அமித்ஷாட்ட போய் என்ன கேட்பீங்க? உங்கள் ஃபைலெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, பார்த்துக்கிறியா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து கிசு எல்லாத்தையும் தாண்டி தான் நிதர்சனமான உண்மை. எதுக்கு இவ்வளோ பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி? முதல்ல வேகம் எடுத்துகிட்டு இருந்த எடப்பாடி ஏன் இப்போ 6ஆம் தேதி வந்து மோடியை பார்க்கணுங்கிறதுக்காக மதுரை போய் மோடியை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வானதியிலேருந்து எல்லாம் டெல்லி, செங்கோட்டையும் டெல்லி. அப்படிங்கும்போது டெல்லியில் இப்போ செங்கோட்டையின் போக வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக போக போனாரா? இல்லை ஒருவேளை எடப்பாடி போய் நலனெல்லாம் பேசிட்டு வந்துட்டார். எது முல்லை கோதாவரி பிரச்சனை, காவேரி பிரச்சனை பேசிட்டு வந்துட்டார். இவர் போய் ஐயா எடப்பாடி சொன்னாரே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்குன்னு கேட்க போனாரா? எடப்பாடி கேட்டால் எனக்கு அது தெரியவே தெரியாதுங்கிறார். இதான் ஒரு கட்சியா? என்னங்க ஆளாளுக்கு பேசுகிறாங்க, கேட்டாக்கா எங்கள் கட்சியில் ரொம்ப ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறார் எடப்பாடி. ஒன்றுமே புரியல. அப்போ அதிமுக அப்படிங்கிறது மூழ்கிற கப்பல்னால உற்சாகத்தில் இருக்கிறது திமுக தான், எதிரியே இல்லை. திமுக உண்மையிலே ஒரு லக்கு தாங்க. இப்படி ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்கட்சி இருந்தது, எதிர்கட்சியே இல்லாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஒரே ஒரு பயம் என்னென்னா விஜய் வந்துட்டார். கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்களேன், விஜய் வரலேன்னா இன்றைக்கி திமுக எல்லோரும் கேட்குறாங்களே விஜய்க்கு வந்து விஜய் என்ன பண்ணிடுவார் அப்படி அதெல்லாம் உள்ள விஜய் ஜெயிக்கிறார் அதுக்குள்ளே போடுங்க. விஜய் வந்ததுனால திமுக அலருதா இல்லையா? இதே விஜய் மட்டும் இல்லாமல் கணக்கு போடுங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சு போச்சு. பாசிசா பாஜகன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேயே போகிறதா இவங்களுக்கு சேஃபு. விஜயுடன் மோதுவது இவங்களுக்கு சேஃப் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மோதாமல் இருக்க முடியல. கனிமொழி அவர்கள் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு? உதயநிதி. இப்போ இது நம்ம விஜய்க்கு ஏன் அவ்வளோ பதட்டம்? ஸ்டாலினுக்கு எதிரிகளே இல்லை. நாங்கள் அது இதே மாதிரி தான் ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை. சார் ஜனநாயகத்தில் எதிரி இல்லை, எங்களுக்கு முன்னால் யாரும் இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பாசிசம் தான். நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை, நான் தான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பெரிய ஆணவம். டிவிக்கே ஏடிஎம்கேங்கிறாரு, அது மிகைப்படுத்த ஒன்றுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எங்களுக்கு யாருமே எதிரிங்க இல்லைன்னா மோடி தான் சொன்னார் 400 சீட் ஜெயிப்பண்ணார். என்ன கதை? ரொம்ப பேசுகிறீங்க, என்ன ஆக போகிறீங்களோ தெரியல. 200ங்கிறீங்க, 234ன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல. அப்போ விஜய் அவர்கள் பேசியதுக்கு இத்தனை சரியோ தப்போ அமைச்சர்களாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பதட்டுறீங்க. ஏன் பதட்டம்? நம்ம ஓட்டை வாங்கி நம்மளுக்கு எடுத்து விட்ருவாரோ, சொகுசான வாழ்க்கை போயிடுமோ, இப்படி ஒரு பதட்டம். இந்த பக்கம் பிஜேபிக்கும் பதட்டம், உங்களுக்கும் பதட்டம். இன்னொரு பக்கம் அப்பாவு விஜய் வந்து ஒழுங்காக வருமான வரி கட்டியிருக்காரா? சரிங்க, நீங்கள்லாம் ஒழுங்காக வருமான வரி கட்டியிருக்கீங்களா?
அவராவது நடித்து கஷ்டப்பட்டு நடித்தார். வாயை மட்டும் வைத்து கொண்டு கொள்கைங்கிறது லெவலில் பேசி அந்த கொள்கையை செயல்படுத்தாமல் நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளோன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? எல்லாத்தையும் தான் சொல்கிறோம். கேட்பாங்களா இல்லையா? வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், செந்தில் பாலாஜி, துரைமுருகன், KN நேரு, பெரிய கருப்பன், பெரியசாமி, பட்டியல் நீடிக்கிட்டே பேசிக்கிட்டே போகலாம். இவங்க யாருமே சம்பாதிக்காமல் தொழில் பண்ணி இவ்வளோ சொத்து சேர்த்தாங்களா? கொஞ்சம் மக்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நியாயப்படுத்துறீங்க? நமக்கு ஒன்றும் புரியும். எல்லாமே தெரியுது. என்னங்க பண்ணுறது? திமுகவாவது பிஜேபி எதுக்குது? நம்ம நார்மலாக என்னங்க பேசுவோம்? என்னங்க பண்ணுறது? திமுகவாவது பிஜேபி எதுக்குது? எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அடிமையாகிட்டார். ஸ்டாலின் இப்படி நடந்தாரா? ஸ்டாலின் வந்து மாநில உரிமைக்காக குரல் கொடுப்பதில் முதல் இடத்தில் இருப்பது ஸ்டாலின். இந்தியாவுக்கே வழிகாட்டி. ரைட்டு, இந்தியாவுக்கே வழிகாட்டி ஸ்டாலின். கரெக்டு. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு மக்கள் நம்புகிறாங்களா சார்? நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்ன சார்? நீங்கள் ஒன்றிய அரசு கூட சில விஷயங்களில் நாங்கள் வந்து இணைந்து பணியாற்றினால்தான் ஃபண்டு கிடைக்குங்கிறீங்க. ஃபண்டே கிடைக்கலையா? அப்புறம் என்ன இணைந்து பணியாற்றுறது? அப்புறம் ஆளுநர்லாம் இதுக்கு நீங்கள் இப்போ இது ஆளுநருக்கு இது எதுக்கு கூப்பிட்றீங்க? பட்ஜெட் ஆளுநர் வந்து தான் படிக்கணுமா? அவர் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு தெரியுது. எதுக்கு ஆளுநரை கூப்பிட்றீங்க? பதட்டம் படுறீங்களா இல்லையா? மோடியை எதுக்குறீங்க? அதானியோட தொழில் பண்ணுறீங்க. கேட்டால் மற்ற ஸ்டேட்டில் தொழில் பண்ணால் அதானிம்பிங்க. நீங்கள் வந்து அதானியோட தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதானி சந்திச்சுட்டு போவார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. கேட்டால் பாசிச்ச பாஜக. என்ன பாசிச்ச பாஜகன்னு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு டீலிங்கில் நாங்கள் நம்பணும். ரொம்ப ஆழமாக ஒரே ஒரு விஷயம் தான் சார். இப்போ நம்ம தொடர்ந்து தான் கேட்போம். கெஜ்ரிவாலையும் மணிஷ் சிசோடியா இவங்களெல்லாம் நம்ம மம்தா பானர்ஜியோட அக்கா பையன் அபிஷேக், அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜி, இவங்க இவ்வளோ பேர் மேலே இடி கேஸ். ஏன் திமுக மேலே இல்லை? நீங்கள் அத்தனை பேர் முத்தமர்கள் தானா? சொல்லுங்கள். இதுலேயே சந்தேகம் வருது. எப்படி வராமல் இருக்கும்? எப்படி சார் ரைடு வராமல் இருக்கும் உங்கள் குடும்பத்து மேலே? கேட்க மாட்டாங்களா மக்கள்? ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை நம்ம 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க குடும்பம், அதனால தானே மாற்றினீங்க. இது மக்களுக்கு தெரியாதா? சாதாரண மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? சாதாரண மக்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த தடவையும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இல்லை திமுக 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சி பண்ணி அலங்கோலம் ஆயிடுச்சு, அதனால் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி. இந்த 2 பேரும் வேணாங்க, நான் வந்து பண்ணுறேங்க அப்படின்னு விஜய். மக்களுக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? ஆனால் ஒரு 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 மக்களுக்கு குழப்பத்தை விட ஒரு விஷயம் நிச்சயம். என்ன? திமுக ஊழல் கட்சி, அதில் மாற்று கருத்து இல்லை. அதை யூபியில் ஒத்துக்குவாங்க. பிஜேபி மதவாத கட்சி, அதை எல்லோரும் ஒத்துக்குவோம். அதிமுக அது ஒரு ஊழல் கட்சி. இப்போ இந்த இவ்வளோ பேர் இருக்கிறத யாருக்குப்பா நம்ம ஓட்டு போடுறது? மக்களுக்கு குழப்பம் வருமா இல்லையா? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமாங்க? அது வந்து இது எப்படிங்க விஜய்க்கு அரசியல் வரையும்? அவர் வந்து அது சரியாக வராதுங்க. சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாரு. சரி, யார்கிட்ட தான் ஆட்சியை கொடுக்கலாம்? மறுபடியும் இதே திமுக கொடுத்துடலாமா? இதே ஊழல் ஆட்சியை கொடுக்கலாமா? சார், இது என்ன சிக்கல் வரும்னாங்க, நீங்கள் ஊழல் ஆட்சிங்கிறத ஏன் நம்ம எதுக்கு இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, இவங்களுக்கு ஒரு பயம் விட்டு போயிடும் சார். பயம் இருக்காது. நம்ம தான் தமிழ்நாடே, நம்ம தான் யார் நம்ம அது ஒரு சரியான நமக்கே நல்லது இல்லை சார். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். மோடி சொல்கிறோம், விஜயோ எடப்பாடியோ யார் வந்தாலும் தேனாரும் பாலாரும் ஓடாது. அவ்வளோ கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம கடனை பற்றி தான் சார் பேசணும். அதை விட்டுட்டு விஜய்க்கு கொள்கை தெரியுமா உங்கள் எல்லாத்துக்கும் கொள்கை இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் மட்டும் வந்து கடனெல்லாம் தீர்த்து வச்சுருக்கீங்களா? தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி தானே வந்தீங்க. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. எங்கே முதலீடுகள் ஈர்த்தீங்க? எத்தனை நாட்டுக்கு போனீங்க? முதலீடுகள் ஈர்த்தீர்களா? எடப்பாடி பழனிசாமி வீரவசனம் பேசுகிறார். அவர் ஆட்சியில் எவ்வளோ முதலீடுகள் ஏற்றுறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்களும் டாஸ்மார்க் கொள்ள, நீங்களும் டாஸ்மார்க் கொள்ள, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் பிரச்சனை. அந்த சபர் பார்த்தா இது துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு. இங்கேயும் அதே மாதிரி பல அவலங்கள், என்கவுண்டர் சொல்லிக்கிட்டே போகலாம் அவலங்களை. இதனால் இந்த ஆட்சி 2 வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று தாங்க. இவங்க பிடிக்கல இவங்களுக்கு, இவங்க பிடிக்கல இவங்களுக்கு. இது எவ்வளோ நாள் இப்படியே ஓட்டு போட்டுருப்போம்? ஒரு மாற்றமே வரக்கூடாதா? இப்போ திமுக, இப்போ இந்த அதிமுக பற்றி பேசும்போது முக்கியமாக இதை பேசிகிட்டே போகலான்னு நினைக்கிறேன். என்ன அதிமுகவில் பிரச்சனை சார்? எடப்பாடி பழனிசாமி டெல்லி கூப்பிடுறீங்க. ஏன் கூப்பிட்றாங்க? எடப்பாடி பழனிசாமி நம்ம கூடயே நல்ல பையன் மாதிரி 4 வருஷம் இருந்து எப்படி சசிகலாவை கழட்டி விட்டாரோ அதே மாதிரி ஓபிஎஸை கழட்டி விட்றாரு. நம்ம அப்பவும் கேட்டோம், என்னங்க ஓபிஎஸை கழட்டி விட்றீங்கன்னா, இவர் எதுக்குங்க? நானே இவரை விட ஒரு ஆளாக நான் இருக்கேங்க உங்களுக்கு, இவர் எதுக்குங்க ஓபிஎஸை கழட்டி விட்டார்? பிஜேபி நம்பி அவரை கூப்பிட்டு, சரி இப்போ எடப்பாடி அதுக்கப்புறம் கவுத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா, அவங்ககிட்ட நல்ல பையன் மாதிரி பழகி அவங்ககிட்ட இருந்தே சின்னத்தை வாங்கிட்டு வந்து டாட்டா காட்டிட்டு வந்துட்டார். அப்போ அமித்ஷா என்ன யோசிப்பார்? அப்பா இந்தியாவுக்கே நான் டாட்டா காட்டுறோம், நானும் மோடியும், நீ எனக்கே டாட்டா கட்டுறியா? என்ன பண்ணலாம்? அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து
கூட்டணிக்கு வரியா இல்லையா, வரலைன்னா உள்ள தூக்கி வச்சுருவோம் சார். உங்களை மட்டும் இல்லை, மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சுருவோம். சின்னம் கிடைக்காது, படத்தை எடுக்க முடியாது, பண்ணிக்கோ. நீ இந்த பக்கம் பார்த்தா விஜய் வருவார் தான் வரல, என்ன பண்ணுறது அண்ணா, தனியாக நின்றோன்னா போயிடுவோம். எடப்பாடி கேட்குறாரு, அமித்ஷாட்ட கேட்டிருப்பார் முதலே, வரவங்க கூட்டணிலாம் முடியாயிடுச்சு, ஆனால் ஓபிஎஸ் டிடிவிலாம் சேர்க்க மாட்டாங்க. சேர்க்க வேணாம் பாப்பா போகிறார். பார்த்த உடனே ஓகே, கூட்டணிலாம் ஓகே தான், நீங்கள் கிளம்புங்க. இவர் அந்த பக்கம் போனாலும் செங்கோட்டையனை கூப்பிட்றாரு. எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, என்னப்பா செங்கோட்டையனை கூப்பிட்டாரு, அவரை கூப்பிட்டு என்ன பேசுவாங்க, இவரையே கன்சல்ட் பண்ணாமல் செங்கோட்டையனை கூப்பிட்றாங்க. இப்போ எடப்பாடி போயிட்டு, ஆனால் இவர்கிட்ட அமித்ஷாட்ட, என்ன ஜி நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டீங்க, ஏன் கட்சியில் இருக்கார் அவர், நீ பாட்டுக்கு அவரை கூப்பிட்ற, நான் தலைவரா நீ தலைவரா கேட்க முடியுமா? அப்போ அவன் ஃபைல்லாம் இருக்குதுப்பா, அன்றைக்கெல்லாம் ஒத்துட்டு தான் போயிட்டேன், இனிமேல் உன் பேச்சு இல்லை என் பேச்சு. ஒரு காலத்தில் நான் இங்கே லீலா பேலஸில் வந்து ஐயா டிடிவியை சேர்த்துக்கோங்கப்பான்னு சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க, நானே தனியாக ஜெயிப்பேன், நீங்கள் என்ன ஜி அப்படின்னீங்க. அப்போ நான் அமைதியாக போனேன். அப்போ நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க. இன்றைக்கி கட்சியை உங்கள் கண்ட்ரோல் இல்லை. செங்கோட்டையனை நான் கையை பிடிச்சா கூப்பிட்டேன், அவரே வரங்கிறாருப்பா, வரங்கிறாரு. இவர் மட்டும் இல்லைப்பா, இன்னொரு 10 பேர் வரங்கிறாங்க, பண்ணிட்டுமா அப்படின்னா எடப்பாடி என்ன பண்ணுவார்? ஏன் அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. இன்னொன்று, நீங்கள் போய் அவங்க வலையில் சிக்கிட்டீங்க. இப்போ நாளைக்கு எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்க்காம நம்ம செங்கோட்டையனை வச்சு உடைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எடப்பாடி சொல்லியிருக்கலாம், பார்த்தீங்களா மக்களே பாருங்கள் அம்மா கட்சியை உடைக்கிறாங்கன்ட்டு. இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்களே அமித்ஷா போய் பார்த்தீங்க, அமித்ஷா உடனே ட்வீட் போடுறாரு, 2026 நம்ம ஆட்சி மலரும், என்டி ஆட்சி மலரும்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு அவங்களுக்கு கூட்டணி. இப்போ நீங்கள் கத்துனீங்கன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க இதெல்லாம் தெரியாதா, நீங்கள் பாட்டுவே பார்ப்பீங்க. அப்போ செங்கோட்டையன் வந்து உதறுதா, செங்கோட்டையன் ஏன் பார்த்தாருன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நல்லா ஒரு விஷயம், அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு முழுமையாக போயிடுச்சு. அதிமுக அவ்வளோ காணாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப வருத்தமாகுது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, ஓய்பிரிவு பாதுகாப்பு. எதுக்குங்க அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு? எடப்பாடிக்கு கொடுத்துருக்கோம்ல, அடுத்து இவர் லீடராக ஃபார்ம் ஆகிட்டார், இவருக்கும் ஒரு ஓய்பிரிவு யாருக்கு கொடுப்பாங்க? பிஜேபி தலைவருக்கு, விஜய் அவர்களுக்கு. எடப்பாடி கூட பாதுகாப்பு இருக்குது, ஓபிஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து இவருக்கு செங்கோட்டைக்கும் பாதுகாப்பே கேட்கல, அவருக்கு பாதுகாப்பு. அப்போ என்னென்னா ஒரு லீடராக இவங்களே உயர்த்துறாங்க. 10 போலீஸ் 5 போலீஸ் வந்தால் தானேங்க ஒரு பந்தா, ஒரு கெத்து, கரெக்டுங்களா? போட்டாங்களா? இப்போ பேரம் பேசுகிறது எடப்பாடிட்ட, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? அப்போ இப்போ 30ன்னு சொல்ல முடியுமா? 30ஆ? 100 சீட்டு, 100 கூட ஏன் கம்மியாக, 110 சீட்டுப்பா ஜி. அது வந்து தொண்டர்கள் ஒன்றாப்பா கொடுப்பா, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சார் நீங்கள் போய் லாக் ஆகிட்டீங்க சார், இனிமேல் வெளியில் வர்றது கஷ்டம். அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் இது தெரியும். தொண்டர்கள் விருப்பப்பட்டால் போகிறாங்க பிஜேபியோட, கரெக்டாக கொண்டு போய் அடகு வச்சிட்டிங்க. நீங்கள் பண்ண தவறுகள், உங்களை சம்பாதிக்க விட்டதோட விளைவுகள், நீங்கள் சம்பாதிச்சதுனால இன்றைக்கி இந்த கட்சி இவ்வளோ தான் இறந்த பிறகு 100 ஆண்டு காலமாக இந்த கட்சி இருக்குன்னாங்களா அந்த அம்மா, பாவம் அந்த அம்மாவுடைய அந்த அம்மாவே நீங்கள் மறந்துட்டீங்க. அப்புறம் என்னது, மோடிஜி ஆகிட்டீங்க. இப்போ மோடிஜி 6ஆம் தேதி இப்போ எதுக்கு பார்க்க போகிறீங்க? மதுரைக்கு வர்றாரு, ஏன் பார்க்க போகிறீங்க? இதே அமித்ஷா வந்து சென்னைக்கு வரும்போது அப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் ஏன் அமித்ஷாவை பார்க்கணுங்க, அவர் ஒரு கட்சி தலைவர், நான் ஒரு கட்சி தலைவர்னு சொன்னீங்க. இன்றைக்கி மோடிக்கிட்ட நீங்கள் தவம் இருக்கீங்க, ஐயா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இதற்கு முன்பே டெல்லியில் இருக்கக்கூடிய மோடியை சந்திக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்க, முடியல, அமித்ஷாவை பாருன்ட்டாங்க. இப்போ மோடி வந்து அமித்ஷா டெல்லி இது மதுரை வந்தானே என்ன பேசுவீங்க? ஜி தப்பாக எடுத்துக்காதீங்க ஜி, என்ன வேணால் உங்களுக்கு நான் பண்ணுறேன், தயவுசெய்து ஓபிஎஸ் டிடிவிலாம் சேர்த்து விட்றாதீங்க, நான் உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுறேன். மோடிஜி என்ன சொல்லுவார்? இல்லைப்பா அமித்ஷா டீல் பண்ணிட்டு இருக்காரு, நீ அமித்ஷா போய் பாரு, என்னை பார்த்து இப்போ என்ன போகுது. அதாவது அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா அமித்ஷா என்ன யோசிப்பார்? ஏன்பா ஏன்ட்ட வந்து நான் பேசிட்டு போயிட்டு மோடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணிடுவேன், நீ கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் தான் இங்கே ஸ்ட்ராட்டஜி. மோடி என்ன பண்ணுவார்? மோடி கூப்பிட்டு பேசிடுவாரா? சரி மோடி என்ன சொல்லுவார்? ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோப்பா அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்லுவார்? இல்லை ஜி நானும் சேர்க்க முடியாது. அப்படியா ஜி, ஃபைல் இருக்கு ஜி, நீ கிளம்பி ஜின்றுவார், முடிஞ்சு போச்சு கதை. சார் அமித்ஷா மோடி இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு இந்தியாவை குட்டிச்சோராக்கியிருக்காங்கன்னு நாடு. இவங்க 2 பேரும் நல்லவர்களா? எந்த ஒரு கம்யூனிட்டியை வாழவே கூடாதுங்கிற அளவுக்கு சிறுபான்மை மக்களை அடக்கி ஒடிக்கக்கூடிய இவர்கள் நல்லவர்களா? கோத்ரா கலவரத்தை ஏற்படுத்தி நாட்டை துண்டாட நினைத்தவர்கள், பாபர் மசூதியை மத கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள், சாம்பல்ல கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள், சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் இவங்களுடைய தொழிலே. இந்தியா முழுக்க கட்சிகளை உடைப்பது மட்டும்தான் இவங்களுடைய முழு நேர வேலை. வேறு அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. உங்களுக்கு வேறு என்ன தெரியும் 2 பேருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
குஜராத்லேருந்து வந்து இன்றைக்கி இந்தியாவே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அதாவது என்னென்னா, இவர்கள்ட்ட வானளாவி அதிகாரம் இருக்குது சார். இவங்ககிட்ட சாதாரண ஆட்கள் இல்லை. இவங்க ஒரு தேர்தலை எப்படி நடத்தணும், எங்கே நடத்தணும், எப்படி நடத்தணும், எந்த டேட்டில் நடத்தணும், இந்த விஷயம் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும், யாருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், யாருக்கு நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, இது எல்லாம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கி இந்தியாவில் அமித்ஷா மட்டும்தான். ஜனநாயகம் அது சர்வாதிகாரம் வாழ்ந்தால் சரித்திரமில்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சர்வாதிகாரம் முடிவு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிற ஒன்றுக்கு நீங்கள் எதிர்த்து வரும்போது தமிழகம் உங்களை கொண்டாடிச்சு. நீங்கள் நினைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நம்மளாம் சப்போர்ட் பண்ணோம், பரவாயில்லப்பா, பிஜேபி அலைய விட்றாரு அப்படி பேசுனீங்க. ஏன் நீங்கள் போய் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எனக்கு கூட ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அமித்ஷா வெளியில் வந்தால் இந்த மாதிரி வேலைலாம் கொண்டு வரணும் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? எந்த தைரியத்தில் நீங்கள் வெளில வந்தீங்க? நல்லா தெரியும் பிஜேபியை பற்றி. அவர் எதுக்கு சார் வெளில வந்தீங்க? அவங்களோட இருந்துருக்கலாமே. இந்த அவமானம் தேவையா? முதலையாவது அண்ணாமலை திட்டு வர அண்ணஜி ரொம்ப திட்டாரு, திட்டாமல் இருக்கு, முடிஞ்சு போச்சு. நல்ல பையனாவது இருந்திருக்கலாம்ல. நீங்கள் வெளியில் வந்து என்ன சாதிச்சிங்க? வெளியில் வந்து அந்த மாதிரி சங்கடங்கள் வரும் முன்னாடி உங்களுக்கு தெரியும் இல்லை? எல்லா சங்கடத்தையும் நீங்கள் பெரிய அளவுக்கு எதிர்க்கணும்ல. ஏன் எதிர்க்க முடியல உங்களால்? அதிகாரம் வலிமையானதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதா? போச்சா? செங்கோட்டையனை கூப்பிட்டது வச்சது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் விட்டுருங்க. இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சது எடப்பாடி தெரியாதுன்னு சொல்கிறது அதிமுக முடியறதுக்கான வேலை. சீட்டு கீட்டு தரனே விரோச்சு காட்சி முடிஞ்சு விட்ருவேன். வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தா எடப்பாடியே தவிர்த்துட்டு செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர். நமக்கு தெரிஞ்ச பிஜேபி அந்த அளவுக்கு எல்லைக்கு போகுமா அப்படின்னா எடப்பாடி எந்த அளவுக்கு எடுத்துக்குவாருன்னா நமக்கு தெரியல. அது வந்து பிரச்சனை. ஒரு எடப்பாடி ஒத்துக்குவாராங்கிறதுலாம் தெரியல. அப்படி ஒத்துக்குவார். இவ்வளோ நாள் சிஎம் ஆகிட்டாரு. செங்கோட்டையன் சிஎம்னா அப்படி ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டிமன்றம் தான். இன்னொரு நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், ஏங்க ஒத்துட்டு தான் ஆகணும், சரி ஜெயிலுக்கு போறியா இல்லை வந்து கம்முன்னு இருக்கியான்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? அதாவது இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற கட்சியை நினச்சா உண்மையிலே ரொம்ப பாவமாகுது. இப்போ எப்படி இருந்த கட்சி எப்படி ஆகிடுச்சுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்குது. அப்போ மொத்தமாக முடிஞ்சுது. அப்போ விஜய் சொல்கிற மாதிரி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் போட்டிக்கிறார்ல, அது நடந்தால் நல்லதுன்னே நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி போச்சுப்பா. டிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற எதிரணி வேணுமா? டிஎம்கே டிவிகேன்னு வேணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க தமிழ்நாடு மக்களே. பாசிச்ச பாஜக வேணுமா? பாசிக்க பாஜக அதிமுக ஒன்று தான், அதை விட்டுருங்க. இனிமேல் அந்த போட்டி இருக்கணுமா? நம்ம என்ன கேட்குறோம்? நிதர்சனமாக என்ன நடக்க போகுது அதை பேசுங்க. நீங்கள் ஒரு விஜய் அவர் முதலமைச்சர் ஆகணும், பெரிய ஆளாவார் அப்படி பேசாதீங்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? விஜய், திமுக, அதிமுக இவங்களை பற்றி நம்ம பேசலை. அதாவது இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆக போகிறாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும், யார் பண்ணால் நல்லது, யார் ஆக போகிறா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலை. தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும். யார் ஆனால் நல்லது? ஸ்டாலின் அவர்கள் வந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி தொடரும். இந்த ஆட்சியில் என்ன பொற்கால திட்டங்கள்னு நீங்களே சொல்லுங்கள். அதிமுக ஆட்சி நம்ம ஏன் வரணும்னு முதல்ல சொன்னோம்னா, அதிமுக பிஜேபி போட்ட ஒதுங்கி இருந்தது. திமுக போகிறோன்னா அது பெருசாக வலிமையான கட்சி அதிமுக அதாங்க வர முடியும். அது வந்துட்டு போட்டோம். இவங்களும் ஊழல் தானே? ஆமாம், இவங்களும் ஊழல் தான் பண்ணுவாங்க. அவங்க அடித்தாங்க கொள்ளை, ஒரு 5 வருஷம் அவங்க கொள்ளையை பார்த்தோம். இவங்க இப்போ ஓரளவுக்காவது பண்பட்டுருப்பாங்க. இல்லாட்டினா ஒரு மாற்றமாவது வரட்டும். அவங்க 5 வருஷம் அடித்தாங்க, இவங்களை அப்படியே விட்டோம்னா நிறைய அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு குடும்பம் கொள்ளை அடிக்குது, இவங்க வரட்டும். இவங்க வந்தாலாவது இவங்களுடைய ஊழலையாவது சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்பி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம், ஊழல்லாம் சொல்கிறனார், ஊழலே சொல்ல. சரி, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம். இவங்க பிஜேபியோட போயிட்டால் வேறு யாருக்கு ஓட்டு போடுறது? விஜய்க்கு போட்டால் ஜெயிப்பாரான்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சா தான் நீங்கள் போடுவீங்களா? சார், ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா, இவர் நமக்கு நல்லது பண்ணுவாரா இப்படி பார்த்து தான் ஓட்டு போடணுமே ஒழிய அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு யார் சார் சொல்ல முடியும்? ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறதெல்லாம் ஜெயிப்பாரா தோப்பாரா சொல்ல முடியுமா? சட்டமன்ற தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு 400 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு பார்வை சரியாக இருக்குமா? அப்போ யாருமே வரலை. இப்போ வீட்டில் ஒன்றும் வேணாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, வண்டியில் போகிறோம். வண்டியில் போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா உடனே ஃபைன் போட்டுடுறாங்க. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து சொத்து வரி பார்த்தீங்கன்னா, சொத்து வரி நீங்கள் கட்டணும். 2 பக்கம் உயர்த்திட்டாங்க. கட்டலைன்னா வீட்டுக்கு வெளியில் மாநகராட்சி குப்பை அள்ளுற வண்டி வருது இல்லை, அவங்களே மாநகராட்சி சொத்து வரி கட்டவில்லை என்றால் தெரியுமா? இப்போ ஒருத்தர் வந்து வரி கட்டலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாலெல்லாம் அந்த தோண்டி பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு அடாவடித்தனம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சொத்து வரியிலேருந்து குடிநீர் வரி எல்லாம் கரெக்டாக கட்டணும். இன்கம் டேக்ஸ் கட்டலையே அதுக்கு ஒரு ஃபைன், உடனே ஃபைன். இன்கம் ஆஃபீஸ் வந்து நோட்டீஸ் வந்துடும், ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வந்து நோட்டீஸ் வந்துடும். இதெல்லாம் யார்? ஏழைகளுக்கு. கரெக்டுங்களா? இதே பணக்காரர்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி, வேலுமணி, தங்கமணி எல்லாத்துமணி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். எல்லா வழக்கும் நடக்கும். எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு 40-50 வருஷம் முடிஞ்சிரும்ட்டு.
நம்மளாம் தப்பு பண்ணால் உடனே ரிசல்ட்டு, உடனே ஃபைனு. இவங்க தப்பு பண்ணால் 70-80 வருஷம் ஆகுது. சில வந்து கமிஷன் போடுவாங்க, அந்த கமிஷன் செயல்படாது, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. நாங்களாம் எங்களை பார்த்தா என்ன நினச்சிட்டு, என்ன இழிச்ச வாங்கி நினச்சிட்ருக்கீங்களா? யூபிகள் கடன் மறுபடியும் நான் பேசிட்டு இருக்கும்போது ஞாபகப்படுத்துகிறோம். உடன்பிறப்புகளே கமெண்ட் போட மறக்காதீங்க, நம்மளை திட்டி கமெண்ட் போடுங்க. இதெல்லாம் இது வந்து நியாயமாக நம்ம பேசுகிறோமா இல்லையா சார்? ஒன்றும் புரியல. ஆனால் போடுறது திமுக காரங்களாம் இல்லை, பணம் வாங்கிட்டு போகிற சில உடன்பிறப்புகள், அவங்களுடைய ஆதங்கம். சரி போட்டு போங்க, நம்மளால் ஒருத்தர் திட்டுறது நல்லா இருக்குன்னா தொடர்ந்து செய்யுங்க, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறது? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாமானிய மக்கள் இதெல்லாம் எண்ணவே கூடாதா? நீங்கள் வந்தால் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னதை ஏதாவது செஞ்சீங்களா? சொன்னதையே செய்யாமல் மறுபடியும் எதுக்கு வரணும்? நீங்கள் வரும்போதாவது 4.77 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி. யார் வந்தாலும் நல்லது பண்ண முடியாது. எடப்பாடி வந்தாலும் நல்லது பண்ண முடியாது, ஸ்டாலின் வந்தாலும் நல்லது பண்ண முடியாது, விஜய் வந்தாலும் நல்லது பண்ண முடியாது. இன்றைக்கி தான் நிலவரம். ஏன் ஃபண்டு இல்லை சார்? ஃபண்டு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே ஒன்றிய அரசு நமக்கு நிறையா பணம் கொடுக்கணும், அவங்களும் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் வெள்ளை கொடி காட்டுறீங்க, என்னென்னமோ அவரை கூப்பிட்டு வரீங்க, கோபேக்னா அது கேலோ இந்தியா திட்டமாக ஏதோ கூப்பிட்டு வந்தீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுடைய குடும்ப ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டு வந்தீங்க, கலைஞர் நாணயம். இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, ஏன் நிதி மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க உங்களுக்கு? நமக்கு ஒன்றும் புரியலையே, எப்படி இது? ஆனால் உங்கள் மேலே வழக்கும் வர மாட்டேது, வழக்கும் வராது, நிதியும் வராது. கரெக்டுங்களா? அது எப்படி சரியான விஷயமா இருக்க முடியும்? நீங்கள் அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டுவீங்க, அவங்க அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க, ஆனால் உங்கள் மேலே வழக்கு போட மாட்டாங்க. பார்த்துட்ருக்க மக்கள் நாங்கள் ஒரு பக்கம் பாரத் மாதா கீச்சே, ஒரு பக்கம் திராவிட மாடான்னு சொல்லி 2 பேரும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கோபேக் மோடி, கோபேக் கெட் அவுட் ஸ்டாலின். இதை வந்து சூப்பராக நான் கைத்தட்டி நாங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாளைக்கு இதை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லி பயணம் அங்கே பார்க்கும்போது நல்லா ஒரு விஷயம் தெரியுது. அதிமுக அப்படிங்கிற கட்சி வேகமாக கரைய தொடங்கி விட்டது. அதிமுக இனிமே வந்து எடப்பாடி பழனிசாமி நான் வந்து தனியாக ஒன்றும் பண்ண முடியாது சார், மாட்டிக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு கதை. வரக்கூடிய தேர்தலில் ஒருவேளை அதிமுக ஜெயித்தால் கூட எடப்பாடி சிஎம் ஆவாராங்கிறது சந்தேகம். வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஜெயித்தால் ஆளப்போவது பிஜேபி தான். நாட்டுக்கு கேடுனா கேடு, பயங்கரமான கேடு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, ஐயோ பிஜேபி வந்தது பாசிசம், நம்ம அப்படி நம்மளே சொல்கிறோம். ஆமாங்க, பாசிச பாஜக, இந்த பக்கம் திமுக. சரி, ஊழலே பரவாயில்லப்பா பாசிசத்துக்கு. ஏன் விஜய்க்கு ஓட்டு போடல? இல்லை சார், விஜய்க்கு ஓட்டு போட்டால் ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல, அது கம்முன்னு திமுகவுக்கே போட்டு விட்ருவோம், ஏன்னா பாசிச பாஜக வந்துடக்கூடாது சார். விஜய்க்கு ஓட்டு போட்டு ஓட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? பிஜேபி வந்தால் மறுபடியும் யூபி பீகார் மாதிரி ஆயிரும் சார். இங்கே ஃபுல்லாக ஆன்மீக ஆட்சி தான். அந்த பயம் மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? இதை விஜய் தெளிவுபடுத்தணும். இன்னும் விஜய் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசுனது ஓகே. இதை தொடர்ந்து அதாவது என்னங்க, களத்துக்கு போகணும். எல்லாமே கலந்தாங்க. மீனவர்கள் பிரச்சனையில் ஆரம்பித்து, அரசு ஊழியர்கள் பிரச்சனையில் ஆரம்பித்து, பிரச்சனையாக இல்லை, விவசாயிகள் பிரச்சனையில் ஆரம்பித்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சுங்கச்சாவடிக்கு வந்து கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? முதல் அறிக்கை விஜய்கிட்டேருந்து வரணும். என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? அதே ரோடு, அதே குண்டு குழியுமாக இருக்குது ரோடு. சாலைகளை மேம்படுத்தவே இல்லை. கேட்டால் சாலைகளை மேம்படுத்த சாலை வரியிலேருந்து அந்த வரியெலாம் வாங்குறீங்க. டோல்கேட்டுக்கு மட்டும் கட்டணம் உயர்த்திக்கிட்டே போகிறீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டோல்கேட்டை போடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ யார் கண்டிக்கிறாதுக்கு? அன்புமணி ராமதாஸ் கண்டிக்கிறார், வேல்முருகன் கண்டிக்கிறார். ஒரு இது நம்ம ஆன்லைன் ரம்மி, அதுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டிக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் இப்போ தான் திமுக முழங்குது. அதுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் பேசுகிறார். அப்போ மக்களால் கவனிக்கப்படக்கூடிய தலைவராக யார் இருப்பாங்க? இப்போ சாலை வரி அப்படிங்கிறத ஒன்று, இந்த சுங்கச்சாவடி ஏற்று போராடுறதுனால வேல்முருகன் தானே கண்ணுக்கு தெரிவார். விஜய்கிட்டேருந்து அறிக்கை வந்திருக்கணும், அதை நம்ம எதிர்பார்த்தோம். விஜய்கிட்ட இருந்தால் முதல் சார் எல்லாத்துலேயும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சார். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்வீட்டாவது போடணும் சார். விஜய்க்கும் சிக்கல்கள் இருக்கிறது இல்லைன்னா மறுக்கலை. அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க இப்போ தாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் வருவார் நம்ம சொல்லிங்க. அது ஒரு சரியான அணுகுமுறையும் இல்லை. ஸ்டாலினுக்கு எல்லாம் தெரியுமா? உதயநிதி அவர்களுக்கெல்லாம் தெரியுமா? எடப்பாடிக்கு தான் எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை சார். மக்களுடைய கஷ்டத்தை தீக்கணும். விஜய் உண்மையிலேயே வந்து அவர் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிற விஷயத்துக்கு நான் போகல. உண்மையிலே பணத்தை அடிக்க வந்திருப்பார் நம்ம நினைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் அவர் ஒரு மாற்றத்தை தருவார்னு உறுதியாக நம்புகிறாங்க சார். மக்கள் ஒருவரை பிடித்து விட்டால் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. இது யாரும் தடுக்க முடியாது. தடுப்பதற்கான வேலை, அவரை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலை பெருமளவுக்கு நடந்துட்டு இருக்குது. மக்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன சார்? மக்களுக்கு எப்பயுமே ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கணும். ஆப்ஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆப்ஷனே இல்லாமல் இருந்தால் என்ன நல்லது?
பணத்தையும் கொடுத்து இப்போ டாஸ்மார்க்கில் போனால் இவங்க சொல்கிறத சரக்கு தான் குடிக்கணும். ஏன்னா அங்கே வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க தான் உற்பத்தியாளர், இவங்க தான் விற்பனையாளர், எல்லாமே இவங்க தான். அப்போ மக்களுக்கு எப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்? அப்போ யாரா ஒரு 2 கட்சி இருக்குது, இதுவும் மோசம் அதுவும் மோசம், 2க்கும் மாற்றி போட்டுட்ருக்கோம். இன்னொருத்தர் புதுசாக வந்தால் மட்டும் 1000 கேள்வி கேட்குறோம். என்ன நியாயம்? இப்போ விஜய்கிட்ட கேட்குறோம்ல, அரசியல் ஒழுங்காக தெரியுமா, இவரெல்லாம் ஒழுங்காக அரசியல் பண்ணுவாரான்னு. திமுக மட்டும் நல்லா அரசியல் பண்ணிடுச்சா? என்ன அரசியல் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள்? இங்கே இருக்க தேனாரும் பாலாரும் ஓடுதா? இது பெட்ரோலுக்கு வந்து இது கம்மி பண்ணுற விலையை அப்படின்னாங்களே, சிலிண்டருக்கு கம்மி பண்ணுறேன்னாங்களே விலையை, அரசூழியர் பிரச்சனையை தீக்கிறேன்னாங்களே, ஆசிரியர் பிரச்சனையை தீக்கிறேன்னாங்களே, தமிழகம் முழுக்க கட்டமைப்பை மேம்படுத்து வந்தாங்களே, பண்ணாங்களா? எந்த கோரிக்கை கல்வி கடன்றது, நகை கடன்றது சொல்லி எந்த கோரிக்கை இவர்கள் என்ன ஆட்சி பண்ணுறாங்க? இவங்க ஆட்சி நம்ம என்ன சொல்கிறோம்? புதுசாக ஒருத்தர் வராருன்னா இவங்களோட கண்டிப்பாக நல்லா ஆட்சி பண்ணுவார். ஏன்? அவர் வந்து யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொள்ளடிக்கலாம், எவ்வளோ கொள்ளடிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம் தெரியும். தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் புதிதாக வந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கே லேட் ஆகிடும். இவங்க ஆட்சியை பார்த்துட்டோம், அவங்க ஆட்சியும் பார்த்துட்டோம். இன்னொருத்தர் ஒரு ஆட்சி வந்தால் மட்டும் 1000 கேள்வி கேட்பது எந்த விதத்தில் சரி? சரி, விஜய்க்கு அரசியல் தெரியாது, நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஸ்டாலினுக்கு தெரியும்னு சொல்லி தானே ஓட்டு போட்டிங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நல்லா விடியல் தந்தாரா? இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? பரவாயில்லப்பா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட இவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லைங்க. பேச்சு வாயில் வருதா இல்லையா? மக்கள் வாயில் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். இந்த ஒரு டைலாக் வச்சுட்டு பாசிச பாஜக வச்சுட்டு எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க? ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது என்னங்க? செலவுகளை குறைச்சி வருவாயை ஈட்டி மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது பண்ணணும். நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த பிரச்சனையை சொல்லாமல் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டேங்கிறதுக்காக உரிமை தொகை கொடுப்பதன் விளைவாக நீங்கள் பலன் பெற்றது என்ன? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று கேட்குறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததுனால பெண்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறீங்க? அதில் முக்கால்வாசி பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. போடுங்க. இளைஞர்கள் ஓட்டு போச்சு. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் யார்? திமுக அதிமுக யார் இருக்கா சொல்லுங்கள்? யாருமே இல்லை. இவங்க அதனால தான் மாணவர் அணியை விட்டு போராட்டம்லாம் நடத்துறது. இப்போ தான் மாணவர் அணி தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ நாளாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு இப்போ தான் போராட்டம். ஏன்னா திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு, வரக்கூடிய தேர்தல் திமுக பிஜேபி அப்படி போகணும். ஏன்னா ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னா தோற்றுருவோம். அப்படி போகக்கூடாது. பாசிச பாஜக இது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா? திமுக ஸ்டாலின் வேணுமா வேணாமா? ஸ்டாலின் இதற்கு 5 வருடங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தார்? மறுபடியும் சொல்கிறோம், ஒரு குடும்பம்னு சொல்கிறோமே, தேசிய அளவில் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு மீட்டிங் போடுறீங்க. தேசிய அளவில் எல்லோரும் உற்று நோக்கக்கூடியது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ வரப்போகிறதில்ல, அதுக்கும் போட்டிங்க. சரி, பண்ணிட்டு போங்க. ஸ்டாலின் பேசுகிறாரு, உதயநிதி பேசுகிறாரு, கனிமொழி பேசுகிறாரு. இவங்க 3 பேர் யார்? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பேசுங்க. இதான் மன்னர் ஆட்சிங்கிறாங்க. இதையே உங்களால் ஜீர்ணிக்க முடியல. இது எப்படி மன்னர் ஆட்சி, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு? இது என்ன பேச்சு? இது மன்னராட்சி தான். இது வந்து எப்படி சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியும்? திமுக ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களோ ஒரு குடும்பம் சொல்லி மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சுல, இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம உறுதியாக நம்புகிறோம். டிவிகே டிஎம்கே போட்டின்றது ஒரு அதிகப்படியான வார்த்தை. இன்னும் இறங்கலை, ஒத்துக்கிறோம். இப்போதைக்கு அந்த போட்டி வரல. ஏன்னா இப்போ இன்னும் அவர் இறங்கலை, கிரவுண்டில் இறங்காத போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் சவுண்டு யார் வேணால் விடலாம் சார், அதுவே சிக்கல். நம்ம என்ன சொல்கிறோம், அப்படி வந்து மோடியோ நேராக ஸ்டாலினையோ எதிர்த்து இன்றைக்கி யார் பேசுகிறா? எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினே எதுக்கு மாட்டுறார். ஏன்னா எடுத்தால் டிவிஎஸ்சி வந்துடும். பிஜேபியை தான் முடிஞ்சது கதை. இப்போ அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. எதுக்காத போதே பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அப்போ திமுக ஒரு பிரச்சனை, அதிமுக ஒரு பிரச்சனை. இந்த 2 பேருக்கும் மாற்றாக வரக்கூடிய ஒருவர் வந்தால் அவருக்கு 1008 விமர்சனங்கள். இன்னொரு விமர்சனம், 234 தொகுதியிலையும் விஜயால் கேண்டிடேட் போட முடியுமா? கரெக்ட் சார், சிரமம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. கடுமையான சிரமம் இருக்குது. 234 தொகுதியில் கேண்டிடேட் போடணும். அந்த கேண்டிடேட்டுங்க திமுக பிஜேபிகிட்ட விலை போகாமல் இருக்கணும். அவங்க இறங்கி செலவு பண்ணணும். விஜய் மட்டுமே பண்ண முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சி தான். கூட்டு முயற்சி இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்த உடனே வந்து கஷ்டங்களே இல்லாமல் முதலமைச்சர் ஆக முடியுமா சார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கஷ்டப்படணும். இது ட்ரெய்லர் தான். இன்னும் எவ்வளோ போராட்டங்கள், இன்னும் ஒரு வருஷத்தில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஆர்ப்பாட்டம், எவ்வளோ கேஸ் போடுவாங்க, எவ்வளோ அடக்குமுறை, எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதுக்கு தில்லும் வேணும், பணமும் வேணும். அந்த பணம் விஜய்கிட்ட இருக்கும். விஜயுடைய ஆட்கள்கிட்ட இருக்கிறதா? இப்போ விஜய்க்கு என்னங்க ஒரு இறங்கு முகம், ஒரு பலவீனன்னு பார்த்தீங்கன்னா, கூட வந்து அரசியல் தெரிந்த, இப்போ நம்ம இவர் இருக்காரில், நம்ம விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா பட்டுட்டி ராமச்சந்திரன் இருப்பார். எம்ஜிஆர் அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும், பாவு சண்முகத்திலேருந்து நாவலர் நெடுஞ்செழியிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி
ஆட்கள் வருவாங்க, நம்ம உண்மையிலே நம்புகிறோம். அப்புறம் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக ஆள் போடணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலில் இப்போ உடனுக்குடன் ரியாக்ட் பண்ண சார். இன்றைக்கெல்லாம் வந்து எக்ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு இது போட்டுருணும் சார், சுங்கச்சாவடிகளுக்கு வந்து கட்டண உயர்வை விஜய் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறோம், நீங்கள் வாழ்த்து, அதெல்லாம் ஒரு பக்கம். இதையும் அதாவது மக்கள்கிட்ட வந்து டெய்லி உங்களை பேசிக்கிட்டே இருக்கணும். அது விஜய் அவர்கள் செய்வார், நம்ம நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வேறு யாரையும் நம்ம நம்ப முடியல. திமுக எப்படி பண்ணுது, அதிமுக நம்ம எப்படி பண்ணுறது, என்ன எல்லோரும் ஒரு கணக்கு போடுறாங்க. இப்படியே தாங்க போயிட்டுருக்கோம். கடைசி நேரத்தில் வரும்போது ஸ்டாலினா பிஜேபியாக வந்து நிற்கும். ஏன், பணம் எக்கச்சக்கமாக அடித்து கொட்டுறாங்க, இந்த பக்கம் எக்கச்சக்கமாக அடித்து கொட்டுற. விஜய் காணாமல் போயிடுவாருங்க, பணம் இல்லைங்க அவர்கிட்ட. இது ஓரளவுக்கு உண்மையான விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பணம் வந்து பத்தும் செய்யும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் அங்கே இருக்க பிரச்சனையை எடுத்து அவர் பேசக்கூடிய விதம், நம்ம விஜய்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது என்னென்னா, விஜய் வந்து பேசி முடித்தவொடனே இன்னும் பேச மாட்டாரான்னு ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று, நீங்கள் என்ன தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து கரெக்டாக பேசுகிற அந்த திறமை, ஒவ்வொரு இதுலேயும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அன்றைக்கி பேசுகிறதுலாம் அல்டிமேட்டான ஸ்பீச் தான். பரவாயில்லப்பா, இப்படி ஒருத்தர் தான் தமிழ்நாடு இயங்கிட்டு இருந்தது. நீயும் மோசம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். அதனால தான் இப்போ கிளப்பி விட்டுட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் தாவேகா கூட்டணிக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது, அது ஒத்து வரல. இவங்களே, அதாவது டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணணுமா, இவங்களுக்கு ஒரு கொள்கைலாம் இல்லை. அதிமுக பேசின கட்சி தான் இது. நீங்கள் திமுக எத்தனை கட்சிகிட்டே பேசுகிறீங்கன்னு ஊர் தெரியும். ஒரே நேரத்தில் பாட்டாளி கட்சிட்டையும் பேசிகிட்டு இருப்பீங்க, விசி காட்டியும் பேசிகிட்டு இருந்தீங்க, தேமுதிகாட்டியும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. பிஜேபிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்தாலும் உங்களுக்கு தாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? 2026 திமுக ஜெயிச்சா மேலே மத்திய அமைச்சரவையில் அங்கே வைப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக ஜெயிச்சா அதிமுக அமைச்சராக கொடுத்து இங்கே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க தமிழ்நாட்டில். எப்படியும் அடுத்த வரக்கூடிய தேர்தல் 2026 எப்படி ஜெயிக்கணும் பிஜேபி நினைக்குது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இதுக்கு முன்னால் எப்படி தேர்தலை கையாண்டதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஹரியானாலேருந்து டெல்லியிலேருந்து பார்த்துருக்கோம். இறங்கிய ஊர் ஃபுல்லாக அவங்க ஆளுங்க தான் உட்காந்துருப்பாங்க. பாரத் மாதா ஜேஎன்கே எல்லாம் இறங்கிடுவாங்க. கட்டுக்கடங்கான பணத்தை வச்சுட்டு இறங்குவாங்க. இந்த பக்கம் கட்டுக்கடங்கான பணத்தை வச்சுட்டு திமுக ஒரு தொகுதிக்கு 100 கோடி ஈஸியாக செலவு பண்ணுவாங்க. இந்த 100 கோடி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்கள் தரப்பு வலிமையாக இருக்கிறதா? சார், ஒரு இடத்துல நீங்கள் போருக்கு போகும்போது நீங்கள் திறமையாக இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட வந்து படை பலன்கள், அங்கே கருவிகள், டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கணும். அதுதானே நிதர்சனமான உண்மை. விஜய் அவர்களுடைய முகம் போதும் மக்கள்கிட்ட ஓட்டு போடுறதுக்கு. அந்த மக்கள் இப்படி ஓட்டு போட வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் புடவையிலேருந்து கம்மல்லேருந்து இப்போவே ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, பால் அடித்து சத்தியம் எல்லாம் சத்தியம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, எப்படி அவர்கள் இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க? அது விஜய்க்கு ஒரு பெரிய சவாலான காரியம். இதை அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய விஷயங்களை பேசினாலும் செங்கோட்டையன் அங்கே டெல்லி போனது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. மூழ்கி கொண்டிருக்கிற அதிமுகன்னு சொல்லலாம். அதிமுகவை பிஜேபி கபலீகரம் செய்து விட்டதுன்னே சொல்லலாம். போட்டி டிவிகே டிஎம்கே ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு நாளுக்கு நாள் வந்து டெவலப்மெண்ட்லாம் பார்த்தா எல்லாரும் சொல்கிற மாதிரி டிஎம்கே பிஜேபி இவங்க 2 பேர் தான் பணத்தை வச்சுருக்காங்க, அப்படி தான் போகுங்கிறது ஒரு பார்வை. அது இப்போது தீர்மானிக்க முடியாது நம்ம நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த தேர்தல் அப்படிங்கிறத ஒன்றை வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னா மக்கள் நினைக்கிறது. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுங்க. ஒரு நடிகர் அப்படின்னா எம்ஜிஆரை நடிகராக அவங்க பார்க்கல, சில பேரை நடிகராக பார்த்தாங்க. ஏன்னா அதனால் ஒரு நடிகர் அப்படிங்கிற மட்டுமே ஒரு தகுதி இல்லை அரசியலில். மக்கள் அதையும் தாண்டி வேறு நினைப்பாங்க. அவங்களுக்காக களத்தில் நிற்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறீங்க இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. தமிழக மக்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். வரக்கூடிய காலங்களில் விஜய் சொல்லியிருக்காருல, இனிமேல் மக்களை போய் சந்திங்க உழைங்கன்னு. அது நடந்தால் கண்டிப்பாக விஜய் இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார், மாற்று கருத்தே இல்லை. இந்த மோடி 6ஆம் தேதி சந்திக்கிறத வந்து இப்போ மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. எப்படியும் அதிமுக அப்படிங்கிற கட்சி ஏற்கனவே பிஜேபியிட்ட போய் என்ன சொல்கிறது அடகுமானம் வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா திமுக இப்போ என்ன சொல்லும், பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதிமுக பிஜேபியோட போயிடுச்சு, பார்த்தீங்களா பாசிச பாஜக உள்ளே வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்போ ஒரு அன்ன போஸ்ட்டில் இவங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல, பிஜேபி அப்படிங்கிற ஒரு பூதத்தை காட்டி ஓட்டு கேட்குறாங்க. இது ஒரு சரியான வெற்றியாக தெரியவில்லை. இதற்கு விஜய் சரியான டஃப் கொடுக்க வேண்டும், கொடுப்பார் நம்ம உறுதியாக நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.